என்ன கோபி என்னடா வெள்ளிக்கிழமை போட்டுருக்கேன்? ஆமாடா போய் கேலண்டர் வாங்கலான்னு பார்த்தேன் பழசு போட்டு. என்னடா வரட்டுனா நியூ இயர் வரட்டு வாங்கிக்கலாம்டா. அதான் நியூ இயர் வந்துருச்சுல. எது நாகார்ஜுனாவா? நியூ இயர் வந்துருச்சுங்கிறேன். நாகார்ஜுனாவா அல்லூர்ஜுனாவா? இல்ல இது ஷாக்கான போன டெம்ப்ளேட் கோபி இது. ஐயோ இவன் 25 முடிஞ்சிருச்சாப்பா? முடிஞ்சிருச்சா? இவனா இப்பதான்டா ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. எனக்கு இப்பதான் மே ஜூன் மாதிரி இருக்கு எனக்கு. மாப்ள ஜனவரியில பொங்கல் வருது. பொங்கலா? ஐயோ என்ன டைம் போயிட்டு இருக்கு. நல்லா கரெக்டா சொன்னாங்கடா. வயசு ஆக ஆக வருஷமெல்லாம் வேக வேகமா ஓடுனாங்க. ஓடுங்க. என் மேட்ரிக் வர்ற பாத்தியா ஒத்துக்கிறியா? வயசாயிருச்சு பார். ஐயோ வருது வேக வேகமா போகுது. சரி உனக்கு ஒரு கேலண்டர் வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போ. மாப்ள டைரி வேணுமா? டைரி எடுத்துடா. டேய் மாப்ள என்ன சாயந்தரம் 5 மணி ஆச்சு என்ன நின்னுட்டு இருக்க? காலையில இருந்து இங்க நின்னு பேசிட்டு இருக்காங்க. என்ன இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கு வாழ்க்கை? ஐயோ 25 என்ன இப்படி போயிடுச்சு? 25 ஐயோ. ரொம்ப அழகான ஒரு பால் அங்கிருந்து வர்றச்ச நீங்க பார்த்தாலே தெரியும். அவ்வளவு அழகான பால். கடைசி ஓவர். இதுல ஆர்சிபி ஜெயிச்சு கைப்பற்றுமா கோப்பையை இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஃபைனல்ஸ் வரைக்கும் எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. பெங்களூரே வந்து பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பெங்களூரோட வெற்றிக்கு ஆர்சிபி அதேதான் இப்ப போட போறாங்க. முதல் பந்து தவறுச்சுனா முட்டு சந்து. இத நான் சொல்ல போறேன் வந்து அது மாதிரி நாம மூக்கு மேல ராஜா வாய் மேல பல்லுன்னு பேசிக்கிட்டே இருக்கலாம். இது மாதிரி வர்றச்சே இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. மாப்ள சும்மா இரு மாப்ள. இரிட்டேட்டா இருக்கு எனக்கு. நீ விளையாடுறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. பெங்களூர் இன்னைக்கு வந்து ஜெயிக்குமா தோக்குமா இன்னைக்கு நாம பார்க்க போறோங்க. கண்டிப்பா ஜெயிக்கிறோம். நீங்க சவுண்ட குறைச்சு இன்னைக்கு நாம வந்து பார்க்க போறோம். நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது தம்பி. 18ஓட 19ன்னு கூட நம்பரை போட்டுட்டு போக வேண்டியது தம்பி. இது 18 வருஷம் 18ஆம் நம்பர் ஜெர்சி யாரு? விராட் கோலி. இந்த வருஷம் கப் அடிச்சு சும்மா சொல்லக்கூடாது. வருஷம் வருஷம் ஒரு ஸ்கிரிப்டோட வராங்க. இந்த வருஷம் குழந்தை பிறந்திருக்கு அதனால அவருக்கு கேப்டன் கொடுக்க போறாங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு இதனால ஜெயிக்க போறாங்க. இவரு தோத்துட்டாரு அதனால ஜெயிக்க போறாங்க. ஜெயிச்சிருச்சு. நாம எதிர்பார்த்ததுக்கு எதிரா பெங்களூர் ஜெயிச்சிருச்சு. ஓ மை காட் பெங்களூர் ஜெயிச்சிருச்சுங்க. சூப்பரா ஜெயிச்சிருக்காங்க. போடா போடா ஜெயிச்சிருக்கீங்க. ரைட் போடா. வருஷத்துக்கு அப்புறம் என்னடா ரோலெக்ஸ் மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. பயங்கரமா. ஐயோ என்னடா ஜெயிச்சிட்டாங்க? உர்ரா இப்ப என்னடா 5 கப் இருக்குடா அங்க கிட்ட. 18 வருஷம் பெங்களூரே ஜெயிச்சிட்டாங்க. 30 வருஷம் ஆகி நீ ஜெயிக்கல மாப்ள. அத ஏன்டா ஞாபகப்படுத்துற? 30 வருஷம் சொல்லணும்ல. வேலையில போகாம உட்கார்ந்திருக்கீங்க. அத சொல்றேன். சும்மா இரு. தேவலாம கிளப்பிக்கிட்டு இருக்காத. என்ன 18 வருஷம் உட்கார்ந்தா ஆர்சிபிக்கு ஒரு காலம் வரும்போது எனக்கு ஒரு காலம் வராடா. வரும்போது பாப்போம். அவன் பிளேயர் மாத்துறான், ஸ்ட்ராட்டஜி மாத்துறான், எல்லாத்தையும் மாத்துறாங்க. ஆனா நீ எதையும் மாத்தலையே. ஏன் அப்கிரேட் பண்ணு. என்ன அப்கிரேட் பண்ணு? 30 வருஷம் போடா. தேவலாம பேசிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் இரு. ஒரு கப் தான் ஜெயிச்சிருக்கீங்க. 5 கப் ஜெயிச்சிட்டாங்க. அசால்ட்டா போயிட்டு இருக்காங்க. ஒன்ன வச்சிட்டு எதுக்கு இந்த ஆட்டம் ஆடுறீங்க? கப் ஜெயிச்சிருச்சு. ஆட்டம் அடங்காதடா அன்னைக்கு. முடிஞ்சு போச்சுடா. என்ன மாப்ள என்ன பண்றீங்க? என்ன மாமா கேட்டிக்கு என்ன விஷயம் கேட்டியா? என்ன மாப்ள? மெஸ்ஸி வந்திருக்காரா இந்தியாவுக்கு. ஆமா வந்தவர் ஒரு போட்டோ எடுக்கணும்னா 10 லட்சம் ரூபாய் டிக்கெட்டா. ஆமா. அப்புறம் 1 கோடி ரூபாய் கொடுத்தீங்கன்னா கை குலுக்கிட்டு சாப்பிடுற மாதிரி இதெல்லாம் சும்மா கிடையாது மாப்ள. வேர்ல்ட் பிக்கெஸ்ட் பெரிய கோட் கிட்ட சண்டை ஓடுறாங்க. அதெல்லாம் அத ரைட்டுடா. 10 லட்சம் ரூபாய் 1 கோடி எல்லாம் உண்மையா பொய்யா நம்பலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல. என்கிட்ட பணம் இருந்தா நானும் கொடுத்து ஏமாந்து என்னன்னு கத்துருப்பேனே. என்ன சார் என்னடா ஏன் நீ எப்படா போய் போட்டோ எடுத்த? நீ 10 லட்சம் கொடுத்து எடுத்துட்டியா? இப்ப உண்மையா அது? என்ன டேய் இங்க பார். அடுத்து பார். என்ன உங்க அப்பா தான் கூட்டு எங்க அப்பா மெஸ்ஸியோட எப்படா? என்னடா அது? இங்க பார். ஏன்னா நான் நிக்கிறேன். நான் போவே இல்ல. நான் பார்க்க வேண்டாம். எல்லாம் எடிட். பிராண்ட் போட்டேன். மெஸ்ஸி ஸ்டாண்டிங் வித் அப்புதா கிவ் மீ a good pic ஸ்டாண்டிங் இன் ஸ்டேடியம் போட்டா வந்துற போகுது. இதுக்கு எதுக்கு மாப்ள 10 லட்சம் செலவு பண்ணிட்டு தெரியுமா? என்னடா இப்ப ஏஐல வந்து என்ன இப்ப மெஸ்ஸி தலை எடுத்துட்டு உன் தலைய போடவா? பெரிய செலிபிரிட்டி பக்கத்துல பாடுறேன். இந்த பாரு கட் பண்ணி சேஞ்ச் தி ஹெட் டு மை ஃப்ரெண்ட் சுதாகர் வித் மை அப்புதா போடு. இந்த பாரு என்னடா கண்டா. ஐயோ இந்த மெஸ்ஸி பத்த செத்துருவாரு. என்ன பண்ணுவீங்க? ஏஐல என்ன மொத்தம் கூப்பிடுறா. थैंक यू. இத போய் தெரியாம காசை கொடுத்துக்கிட்டு பார்க்க முடியலன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இத உன வந்து போட்டோ எடுத்து நம்பலன்னு சொன்னேன்னு வெச்சுக்கங்க. வீடியோவை கை கொடுத்து ஹலோ சார்னு சொல்ற மாதிரி எடிட் பண்ணி தரேன். என்னங்கடா அது? ஐயோ எல்லாமே இருக்கு. யாரா அவங்க அழுதுட்டு வரான்? என்ன தம்பி என்னப்பா என்னாச்சு? இல்ல மெஸ்ஸியை பார்க்கலன்னு வந்தேன். 5 நிமிஷத்துல ஸ்டேடியம் விட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான் ஒண்ணும் செய்ய முடியாரா? அப்ப போட்ட காலம்லாம் அப்படிதான். எதுக்கு பழுவுற? எதுக்கு இன்னைக்கு எனக்கு கல்யாணம். அவரை பார்க்கலான்னு கல்யாணத்தை நிப்பாட்டு வந்தேன். கல்யாணமும் போச்சு மெஸ்ஸியும் போயிட்டாரு. கல்யாணம் தீப்பட்டு வந்திருக்கியா? நீ இப்படி வா.
நல்லா தெளிவா வாப்பா, இப்படி ஓரமா வாப்பா, நல்லா தெரியுற மாதிரி வாப்பா. போடாத வெண்ண. அவன் பொண்ணு கிடைக்காம அவன் எவ்வளவு பேர் அலைஞ்சுகிட்டு இருக்கான். கல்யாணத்தை நிப்பாட்டு வந்து மெஸ்ஸிய பார்க்க வந்துக்கிறேன். ஏடா மெஸ்ஸிய பார்க்க வர்றான், இவன் ஏஐல போட்டு போட்டோ அங்க போடுறான். அங்க போடுறான், அவன் என்ன பண்றான்? போட்டோ எடுத்தீங்களா நீங்க? போட்டோ எங்க எடுத்தான்? அவன் ஏஐல போட்டு வச்சிருக்கான். ஐயோ ஐயோ, இது தெரியாம பல பேர் வாழ்க்கை நாம போயிட்டு இருக்கு. கல்யாணம் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு வந்திருக்காங்க அந்த பைத்தியாரப்ப. என்னங்க செய்யறது? நீங்க ஏன்டா கல்யாணம் பண்றீங்க? எனக்கு பொண்ணு தாங்கடா, இவனுக்கு ஏன்டா தரீங்க?